ஒரு ஊரில் ஒரு வேடன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், அவன் இருக்கிற ஊருக்கு பக்கத்தாப்பில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் போய் வேட்டையாடுவான். வேட்டையாடி சாயந்தரமாக அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவான். அதை சமைச்சு சாப்பிடுவான். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஊருக்கு ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்துச்சு. வந்த உடனே அந்த சர்க்கஸ் கம்பெனி நடத்துகிறவர் இருக்கார்ல, அவர் இந்த வேடனை ஒரு நாளைக்கு பார்த்தார். பார்த்துட்டு, ஏன்பா நீ இந்த காட்டுக்கெல்லாம் போய் வேட்டையாடுவியா அப்படின்னாரு. ஆமாம், காட்டுக்கு தான் போய் வேட்டையாடுவேன். தினைக்கும் காலையில் கிளம்பி காட்டுக்கு போவேன். அங்கே புறா, முயல், மான் இது மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா அது எல்லாத்தையும் வேட்டையாடி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன். அதை சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அந்த காட்டில் சிங்கமெல்லாம் இருக்கா அப்படின்னாரு. சிங்கமெல்லாம் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும் காட்டில் அப்படின்னா. நீ எனக்கு ஒரு சிங்கத்தை பிடிச்சி தரியா அப்படின்னு கேட்டார். சிங்கத்தை பிடிச்சி தரதா? ஏங்க, நான் வேட்டைக்காரன். நான் சின்ன சின்ன அனிமல்ஸ் தான் நான் வேட்டையாடி எடுத்துகிட்டு வரேன். சிங்கம்லாம் ரொம்ப பெருசு, அதை போய் நான் எப்படி வேட்டையாட முடியும் அப்படின்னா. ஐயோ, வேட்டையெல்லாம் ஆடிடாத, எனக்கு சிங்கம் உயிரோடு வேணும். என்னோடய சர்க்கஸ் கம்பெனியில் அதை வச்சு நான் வித்தை காட்டி நான் பழச்சிக்குவேன் அப்படின்னாரு. உடனே சிங்கத்தை உயிரோடு பிடிக்கிறதா? அது எப்படிங்க பிடிக்கிறது? ஒரு பெரிய சாக்கை எடுத்துகிட்டு போய் அந்த சாக்கை போட்டு பிடிக்கிறதா சிங்கத்தை அப்படின்னு கேட்டான். உடனே, சிங்கத்தெல்லாம் சாக்கை போட்டு பிடிக்க முடியாது, அது உன் மேலே பாஞ்சிரும். நீ என்ன பண்ணுற, சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக சிங்கத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு கூண்டை ரெடி பண்ணி அந்த கூண்டை வச்சு தான் அதை பிடிக்கணும் அப்படின்னார். நான் உனக்கு நிறையா பணம் தரேன், நீ எனக்கு ஒரே ஒரு சிங்கத்தை மட்டும் பிடிச்சி கொடு அப்படின்னு சொன்னார். இவனும் என்ன பண்ணான், சரி அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு சிங்கத்தை பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் கொஞ்சம் பணம் கொடுத்தார். இந்த பணத்தை நீ முன்பணமாக வச்சுக்கோ, நீ சிங்கத்தை பிடிச்சி கூண்டில் அடைச்சி என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது நான் உனக்கு மிச்ச பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தாரு. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணான், நேராக அந்த ஊரில் இருக்கிற ஒரு தச்சனை போய் பார்த்தான். தச்சன்னா யாருன்னு தெரியுமா? கார்பெண்டர். அந்த கார்பெண்டரை பார்த்து, எனக்கு நல்ல மரத்தால் ஒரு சிங்கம் போகிற அளவுக்கு ஒரு நல்ல பெரிய கூண்டு வேணும் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த கூண்டை அந்த தச்சன் பண்ணான். பண்ண உடனே, இங்கே பாருங்கள், இந்த கூண்டில் 2 ரூம் மாதிரி வச்சுருக்கேன். அந்த ரூமில் ஒரு ரூமில் சிங்கம் மாட்டிக்கும். கதவு இருக்கிற பக்கமாக சிங்கம் உள்ளே நுழையும். முதல்ல ஒரு ரூம் இருக்கும், அங்கேருந்து அதுக்கு அடுத்த ரூம் ஒன்று இருக்கும். அந்த அடுத்த ரூமில் நீங்கள் ஒரு ஆடு மாதிரி ஒன்றை கட்டி போட்டுருங்க. கட்டி போட்டிங்கன்னா அந்த ஆடை தின்றதுக்காக அந்த சிங்கம் இந்த கூண்டுக்குள்ளே நுழையும். நுழைஞ்ச உடனே டமால்னு 2 பக்கமும் கதவு மாட்டிக்கும். கதவு சாத்திரும். சாத்தின உடனே சிங்கம் அந்த கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக அப்படியே அந்த சிங்கத்தை சேர்த்து கூண்டோடு சேர்த்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் இந்த சர்க்கஸ் கம்பெனிக்காரன் கொடுத்த பணத்தை அந்த தச்சன்கிட்ட கொடுத்தான். நீ கூண்டை பண்ணு அப்படின்ட்டு. ஒரு 10 நாள் கழித்து அந்த தச்சன் உங்கள் கூண்டு ரெடி ஆகிடுச்சுங்க, பாருங்கள் அப்படின்னா. பார்த்தா நல்ல ஒரு ரூம் சைஸ் இருக்குது அந்த கூண்டு. அந்த கூண்டில் கண்டிப்பாக ஒரு சிங்கம் உள்ளே உட்கார முடியும், அது மாதிரி இருந்துச்சு. அந்த கூண்டை கஷ்டப்பட்டு இந்த வேடனும் அந்த தச்சனுமா தூக்கிட்டு வந்தானுங்க. தூக்கிட்டு இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல அந்த கூண்டை கொண்டு இறக்கினாங்க. இறக்கிட்டு, இந்த இடத்துல இந்த கூண்டு இருக்கட்டும், இந்த கூண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிங்கம் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூண்டுக்குள்ளே உள்ளே ஒரு ஆடை கட்டி போட்டுட்டு அந்த ஆடுக்கு வேணுங்கிற புல்லெல்லாம் உள்ளேயே போட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது என்னாச்சு, ஒரு சிங்கம் ராத்திரி வேளையில் இப்படி இறைய தேடி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்னென்னா, இந்த ஆடு கத்துற சத்தம் அதுக்கு கேட்டுச்சு. எங்கேயோ ஆடு கத்துற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணுச்சு, அந்த சிங்கம் அந்த கூண்டு இருக்கிற இப்படி மோப்பம் பிடிச்சிக்கிட்டு அந்த கூண்டு இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. சிங்கத்தை பார்த்த உடனே அவ்வளோதான், ஆடு பயங்கரமாக பயந்துருச்சு. சரி, இந்த சிங்கம் இன்றைக்கி நம்மளை அடிக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கத்துன்னு கத்துது. இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, அந்த கூண்டை சுற்றி வந்தது. அதுக்கு எந்த பக்கத்தால் உள்ளே போகணுங்கிறது தெரியல. கூண்டுக்குள்ளே நுழையிறதுக்கு வழி எங்கன்னு அப்படி இந்த கூண்டை சுற்றி வந்துக்குச்சு. ஒரு இடத்துல பார்த்த உடனே அந்த கூண்டுக்குள்ளே நுழையிறதுக்கு வழி இருக்கிறத பார்த்துருச்சு.
அந்த வழியாக அந்த சிங்கம் வந்து இந்த ஆடை சாப்பிட்றதுக்காக கூண்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவ்வளோதான். சிங்கத்தோட வால் வந்து மேலே தட்டின உடனே டமால்னு அந்த ஆட்டுக்கும் சிங்கத்துக்கும் நடுவில் இருந்த கதவு சாத்திக்கிச்சு. என்னடா அந்த கதவு சாத்திக்கிச்சே, சரி திரும்பலாம் அப்படின்னு சொல்லி திரும்புது. இந்த பக்கம் இருக்கிற கதவும் டமால்னு சாத்தினுடுது. சாத்தின உடனே சிங்கத்தால் வந்து அந்த கூண்டை விட்டு வெளியே வரவே முடியல. உடனே சிங்கம் வந்து அந்த கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது இந்த கூண்டுக்குள்ளே. இந்த மாதிரி கதவை சாத்தி அந்த பக்கம் தாப்பால் வேற போட்ட மாதிரி இருக்குது. சுத்தம் இன்றைக்கி மாட்டிக்கிட்டோம், நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிங்கம் ரொம்ப பயந்துருச்சு. என்னடா பண்ணுறது, ராத்திரி வேலை வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து விடிகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்துச்சு. உட்காந்துருந்தோடனே யாராவது இந்த பக்கம் வந்தாங்கன்னா நம்ம திறக்க சொல்லுவோம் கதவை அப்படின்ட்டு. இந்த சிங்கம் வந்து நாளைக்கு வந்து வேட்டைக்கு கிளம்புறப்பவே பார்த்தா அதுக்கு நல்ல பசி. இந்த ஆடை இன்றைக்கி எப்படியாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தது. அந்த ஆடையும் சாப்பிட முடியல. ராத்திரி கூண்டுக்குள்ளே வேற மாட்டிக்கிச்சு. அதனால் அதுக்கு நல்ல கொலை பசி. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பக்கம் அந்த ஆடையும் தின்ன முடியாது, ஏன்னா நடுவில் ஒரு கதவு இருக்குது, வெளியவும் போக முடியாது. அதனால் கூண்டுக்குள்ளேயே அப்படியே உருமிட்டு கிடந்துச்சு. காலையில் நல்ல பொழுது விடிஞ்ச உடனே பார்த்தா இந்த பக்கம் ஏதாவது அனிமல் வருதா நம்மளை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு பார்த்து சிங்கம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பார்த்தா ஒரு குட்டி மான். அந்த மான் வந்து அவங்க அம்மா மான் என்ன சொல்லியிருக்கு, நீ வந்து என்னோடையே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கணும் புல்லெல்லாம், நீ தனியாக போய் எங்கேயும் போய் வேறு எங்கேயும் போய் புல்லெல்லாம் மேயக்கூடாது அப்படின்னு அந்த மான்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கு. ஆனால் அந்த மான் என்ன பண்ணும், தனியாக போய் மேயும். நானே தனியாக இன்றைக்கி மேய்ஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி. ஆனால் நல்ல வால் அந்த மான், ரொம்ப குட்டு வேறு அந்த மான் குட்டி. அது என்ன பண்ணுச்சு, அந்த பக்கமாக புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. உடனே சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சு, சரி இந்த மான்குட்டி ஒன்று இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த மான்குட்டியை கூப்பிட்டு இந்த கூண்டோட கதவை மட்டும் திறக்க சொல்லுவோம், கதவை திறந்து விட்டுருச்சுன்னா நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சு, நம்ம வந்து மிரட்டலாக கூப்பிட்டோம்னா அந்த மான்குட்டி பயந்து போய் ஓடி போயிடும். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு அனிமல் வந்து இங்கே வர வரைக்கும் நாம் இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். அதனால் ரொம்ப அன்பாக கூப்பிடுற மாதிரி அந்த மான்குட்டியை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மான்குட்டி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. உடனே அந்த மான்குட்டி இப்படி திரும்பி இந்த சிங்கத்தை பார்த்துச்சு. கூண்டுக்குள்ளே கிடக்கிற சிங்கத்தை பார்த்துட்டு, என்னடா இது சிங்கம் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப அன்பாக கூப்பிடுதே அப்படின்ட்டு, நான் வரமாட்டேன் அப்படின்னுச்சு. உடனே இங்கே வா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், இங்கே வா, உன்னோட சும்மா பேசிகிட்டு இருக்க தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னுச்சு. இல்லை, சிங்கம்லாம் ரொம்ப பேடுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்தேன்னா நீ என்னை தின்னுடுவ, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னுச்சு. சாச்சா, நான்லாம் உன்னை தின்ன மாட்டேன், நீ ரொம்ப குட்டி மானாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க பார்க்குறதுக்கு, அதனால தான் உன்னோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு உன்னை கூப்பிடுறேன், இங்கே வா அப்படின்னுச்சு. உடனே இந்த மான்குட்டியும் சரி பேசிக்கிட்டு இருக்க தானே கூப்பிடுது, அதோடு இல்லாமல் இந்த சிங்கம் வேறு ஒரு கூண்டுக்குள்ளே இருக்குது, அது நம்மளை எப்படி அடிக்க போகுது, அதனால் கொஞ்சம் கூண்டை விட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கிட்டு அந்த சிங்கத்தோட கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்குட்டிக்கு வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லை. அது மாட்டுக்கு நேராக சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, சொல்லுங்கள் என்ன பேசணும் நீங்கள் என்கிட்ட அப்படின்னுச்சு. நீ பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக குட்டியாக இருக்க, இங்கே அங்கே துருன்னு ஓடிக்கிட்டு இருக்க, நல்ல குட்டாக வேற இருக்க, நீ வந்து தனியாக வந்து புல் மேரிய உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு. எங்கள் அம்மா அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நான் தனியாக தான் மேய்வேன், நான் தனியாக மேயறதுக்கு பழகணுங்கிறதுனால நான் தனியாக வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சு. அப்படியா, உனக்கு வந்து நல்லா துள்ளிலாம் குதிக்க வருமா அப்படின்னுது. நல்லா துள்ளி குதிப்பேனே அப்படின்னுச்சு. எங்கே ஒரு தடவை துள்ளி குதிச்சு காட்டு அப்படின்னுச்சு. உடனே இந்த குட்டிமான் என்ன பண்ணுச்சு, நல்லா துள்ளி ஹைட்டாக குதிச்சுட்டு தொப்புன்னு கீழே குதிச்சுது. சூப்பராக துள்ளி குதிக்கிற நீ, உனக்கு வந்து கதவெல்லாம் திறக்க தெரியுமா அப்படின்னுது. உடனே இந்த மான் கொஞ்சம் உஷாராயிடுச்சு. இந்த கதவை திறக்க தெரியுமே அப்படின்னு. எங்கே இந்த கதவை திறந்து காட்டு பார்ப்போம் அப்படின்னுச்சு. உடனே இந்த சிங்கம் வந்து சரி இந்த கதவை திறந்து விட்டோம்னா அந்த சிங்கம் வெளியே வந்துடும், நம்மளை சாப்பிட்றதுக்கு தான் அந்த சிங்கம் இப்படி பிளான் பண்ணுது அப்படின்ட்டு, கதவை திறக்க தெரியும் ஆனால் திறக்க மாட்டேன் அப்படின்னுச்சு. ஏன் அப்படின்னுச்சு. நான் கதவை திறந்து விட்டா நீ வெளியே வந்து என்னை சாப்பிட்ருவ, அதனால நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னுச்சு. உடனே இந்த சிங்கத்துக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. என்னடா இந்த மானை நம்ம ஏமாற்றலாம்னு நினச்சா அந்த மான் வந்து ஏமாற மாட்டேங்குது, பயங்கர கிளவராக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை மாதிரி
இல்லை இல்லை, நான்லாம் உன்னை சாப்பிட மாட்டேன். நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்க. நான் வந்து நல்ல பெரிய வயசான மானை கூட நான் அடித்து சாப்பிடுவேன். ஆனால் குட்டி மானெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். அது பாவம் இல்லை, அதனால் நான் அதெல்லாம் குட்டி மானெல்லாம் அடித்து சாப்பிட மாட்டேன். நீ பயப்படாமல் கதவை திறக்கலாம், தர அப்படின்னுச்சு. கண்டிப்பாக திறக்க மாட்டேன், திறந்தால் நீ என்னை அடிச்சிடுவ, நீ என்னை சாப்பிட்ருவ, அதனால் நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு பீரியடுக்கு மேலே இந்த மானை வந்து எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுன்னே தெரியல இந்த சிங்கத்துக்கு. உடனே நான் வந்து உன்னை கண்டிப்பாக நான் வந்து அடித்து சாப்பிட மாட்டேன், நீ வந்து தைரியமாக நீ கதவை திறக்கலாம், ப்ளீஸ் கதவை தர அப்படின்னுச்சு. இந்த மான்குட்டிக்கும் பார்த்தா இந்த சிங்கம் வந்து கூண்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப பாவமாக தான் இருந்தது. சரி, இந்த சிங்கம் வந்து கண்டிப்பாக நம்மளை அடித்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது, அதனால் போனால் போகுது, இந்த சிங்கத்துக்கு வந்து கதவை திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்குட்டி என்ன பண்ணுச்சு, போய் அந்த கதவோட தாப்பால் திறந்து விட்டுச்சு. திறந்து விட்ட உடனே அந்த சிங்கம் வெளியே வந்தது. வந்த உடனே என்ன பண்ணுச்சு, லபக்குன்னு அந்த மான்குட்டியை பிடிச்சிக்கிட்டு அப்பாடா கதவை நல்ல வேளை திறந்து விட்டேன், நேற்றுலேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடல, ஒரே கொலை பசியில் இருக்கேன், இப்போதைக்கு நீ இந்த ஒரு மானை சாப்பிட்டா எனக்கு பத்தாது தான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் வேட்டைக்கு போகிற வரைக்கும் உன்னை சாப்பிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னுச்சு. உடனே அவ்வளோதான், மான்குட்டி வந்து ரொம்ப பயந்து போயிடுச்சு. பயந்து போய் ஐயோ இது மாதிரி நான் வந்து உன்கிட்ட வந்து கதவை திறந்தா நீ என்னை சாப்பிட்ருன்னு சொல்லி தானே உன்னை கதவை திறக்காமல் இருந்தேன், நீ வந்து இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன, என்னை அடித்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே நீ வந்து கதவை திறக்க சொன்ன, அதனால் நான் நம்பி தானே உன்னை கதவை திறந்தேன், நீ வந்து கதவை திறந்து விட்டோடனே வெளியே வந்து என்னை சாப்பிட்றேன்னு சொல்கிறது வந்து தப்பு இல்லை அப்படின்னுச்சு. உடனே சிங்கம் சொல்லிச்சு, எனக்கு இப்போ பயங்கர பசியாக இருக்குது, தப்பு ரைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு டைமே கிடையாது, நான் அதை பார்க்குறதும் கிடையாது, எனக்கு வந்து பசிக்குது, நீ வந்து எனக்கு ஃபுட்டு கிடச்சிருக்க, நான் சாப்பிட போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து உரிமிச்சு. அவ்வளோதான், மான்குட்டி வந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அம்மா மான் வந்து சொல்லுமே நம்மள்கிட்ட, நீ வந்து தனியாக போய் புல் மேயாத அப்படின்னு சொல்லும், நான் தான் கேட்காம வந்துட்டேன், இந்த மாதிரி சிங்கம் ரொம்ப பேடுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கு அப்படின்னு கூட கேட்காம இந்த சிங்கத்துக்கிட்ட வந்து கதவை திறந்து விட்டு நான் அப்போ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுச்சு. அப்போ பார்த்தா அங்கே ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி வந்து இந்த மான்குட்டி அழற சத்தம் கேட்ட உடனே அந்த நரி அங்கேருந்து வந்துச்சு. இந்த சிங்கம் வந்து இந்த மான்குட்டியை பிடிச்சி வச்சுருக்கிறத பார்த்துருத்தது. பார்த்த உடனே இந்த நரியை பார்த்த உடனே சிங்கம் இந்த மான்குட்டி வந்து ரொம்ப அழுதுச்சு. நரி இங்கே பாருங்கள், இந்த சிங்கம் வந்து என்னை பிடிச்சி வச்சுருக்கு அப்படின்னு. உடனே நரி வந்து சிங்கம் நீ ஏன் அதை பிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு. நான் சாப்பிட்றதுக்காக பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சு. உடனே மான் உன்னை சாப்பிட்றதுக்காக தான் பிடிச்சி வச்சுருக்கான்னு சொல்கிறேன், நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னுச்சு. இல்லை, நான் வரும்போது இந்த சிங்கம் வந்து இந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இந்த கதவை திறக்க சொல்லிச்சு. நான் கதவை திறக்க மாட்டேன், திறந்தா நீ என்னை தின்னுடுவேன்னு வேற சொன்னேன். அப்பயும் கேட்காம அந்த சிங்கம் என்ன சொல்லிச்சு, நான் கண்டிப்பாக உன்னை தின்ன மாட்டேன், நான் வந்து குட்டி மானெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், நீ வந்து தைரியமாக கதவை திறக்கலாம், என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து நான் அந்த கதவை திறந்து விட்டேன். இப்போ சிங்கம் வெளியே வந்த உடனே என்னை வந்து சாப்பிட போகிறேன்னு சொல்லி என்னை பிடிச்சி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுச்சு. உடனே இந்த நரிக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே ஒரு கூண்டு இருக்குது, எவனோ சர்க்கஸ்காரன் தான் கொண்டு வந்து இந்த கூண்டை இங்கே வச்சுருக்கான், அதுக்குள்ளே சிங்கம் மாட்டிக்கிச்சு, இந்த சிங்கத்தை வந்து இந்த குட்டி மான் காப்பாற்றிருக்கு, ஆனாலும் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த சிங்கம் வந்து இந்த மானை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத இந்த நரி உடனே புரிஞ்சுக்கிட்டு ஆனால் புரியாத மாதிரியே நடிச்சுது. ஏப்பா நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலை, இந்த சிங்கம் வந்து எப்படி இந்த கூண்டுக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னுச்சு. ஆமாம் நரி, நான் வரும்போது இந்த சிங்கம் வந்து இந்த கூண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னு. உடனே சிங்கத்துக்கிட்ட இந்த நரி கேட்டுச்சு, சிங்கம் இந்த மான் சொல்கிறது உண்மையா, நீ வரும்போது இந்த மான் வரும்போது நீ வந்து இந்த கூண்டுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு கிடந்தியா அப்படின்னு. ஆமாம், அந்த கூண்டுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு கிடந்தேன் அப்படின்னு. இந்த கூண்டு இத்தினோண்டு இருக்குது, இதுக்குள்ளே நீ எப்படி மாட்டிக்க முடியும், எனக்கு புரியவே இல்லை, நீ முதல்ல கூண்டில் போய் நீ எப்படி மாட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு, இந்த மான் உன்னை எப்படி காப்பாற்றுச்சின்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் அப்படின்னுச்சு. உடனே இந்த சிங்கம் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஸ்டூப்பிட் அந்த சிங்கம். அது என்ன பண்ணுச்சு, நேராக நான் கூண்டுக்குள்ளே வந்து இப்படி தான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கூண்டுக்குள்ளே போச்சு. உடனே இந்த கதவு வந்து எப்படி தாப்பா போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதவை இழுத்து தாப்பா போட்டுச்சு. இந்த நரி தாப்பா போட்டு இப்படி தான் தாப்பா போட்டுருந்துச்சு கதவு
அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சு. சொன்ன உடனே இப்போ வந்து மான்குட்டியை கூப்பிட்டு நீ வந்து கதவை திறந்து விடுன்னு சொன்னியா அப்படின்னுது. ஆமாம், நான் அந்த மான்குட்டியை கூப்பிட்டு கதவை திறந்து விடுன்னு சொன்னேன் அப்படின்னுது. உடனே இந்த மான்குட்டி ஆமாம் நானும் போய் இப்படி தான் கதவை திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கதவை திறக்க போச்சு. உடனே இந்த நரி வந்து இந்த மான்குட்டியோட தலையில் டங்குன்னு குட்டிச்சு. குட்டிட்டு சொல்லிச்சு, இந்த பார் தர நீ வந்து அந்த கதவை திறந்து விட்டதுனால தானே இவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்க. இப்போ மறுபடியும் சிங்கத்தை கூண்டுக்குள்ளே தள்ளியாச்சு, கதவை சாத்தி தாப்பா போட்டாச்சு, நீ ஏன் மறுபடியும் போய் கதவை திறக்க ட்ரை பண்ணுற அப்படின்னுச்சு. அப்போ தான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ இந்த நரி வந்து ஒரு தந்திரம் பண்ணி நம்மளை தூக்கி திரும்ப கூண்டுக்குள்ளே போட்டுருச்சு அப்படின்ட்டு. நரி, நான் மட்டும் வெளியே வந்தேன் அவ்வளோதான், இந்த மானை கூட அடிக்க மாட்டேன், முதல்ல ஒன்றை தான் அடித்து சாப்பிடுவேன் அப்படின்னுச்சு. நரி வந்து சொல்லிச்சு, வெவ்வாறு சிங்கம், உனக்கு வந்து கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. அந்த மான்குட்டி வந்து உன்னை காப்பாற்றுச்சு, ஆனாலும் நீ வந்து அந்த மான்குட்டியை பிடிச்சி சாப்பிட பார்த்த, அதனால தான் நான் உன்னை திரும்ப கூண்டுக்குள்ளே போட்டு கதவை தாப்பா போட்டு விட்டேன். நீ வெளியே வந்தால் தானே என்னை அடிப்ப. நான் வந்து உன்னை சர்க்கஸில் வந்து வேடிக்கை பார்க்குறேன், நாளைக்கு சர்க்கஸ்காரன் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான், நீ அங்கே போய் நீ வந்து அவன் வந்து சாட்டையால் அடிக்கும்போது நீ கத்திக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, வாமான் நம்ம போகலாம், அவங்க அம்மாட்ட போய் நான் அவனை கொண்டு விட்டு போகிறேன் அப்படின்னுச்சு. உடனே இந்த மான்குட்டி வந்து அப்பாடா நல்ல வேளை இந்த கிளவரான நரி வந்ததுனால நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நரிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த மான் வந்து அவங்க அம்மாட்ட போயிடுச்சு. அடுத்த நாளைக்கு அந்த வேடன் வந்து என்ன பண்ணால், இந்த சிங்கத்தை கூண்டுலேருந்து அப்படியே கூண்டோடு தூக்கிட்டு போய் சர்க்கஸ்காரன்ட்ட கொண்டு விற்றுவிட்டான். சர்க்கஸ்காரன் வந்து கூண்டை திறந்து விட்டு சிங்கத்தை சாட்டையால் அடித்து சிங்கத்தை பழக்கப்படுத்தி அவன் வந்து அதை சர்க்கஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டான். நாம் வந்து இந்த சிங்கம் வந்து ஒரு நன்றியை மறந்ததுனால இப்போது கூண்டில் மாட்டிக்கிட்டு சர்க்கஸில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.